எங்க போறோம்? இதுக்கு போறோம் பாஸ்குடாவும். இந்த கொக்கடி சொல்லையெல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கோம். எங்க போய் கொண்டிருக்கோம்டா பாசிக்குடா. இப்போ பார்த்தீங்கன்னா மண்மலையில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு, அதை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண்முனை பாலம் பெறப்போகுது. கல்லடி பாலம். இப்போ நாங்கள் பாசிக்குடாவுக்கு வந்து இறங்கிட்டோம். ஹலோ யூடியூப் சேனல் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்டா பாசிக்குடா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாசிக்குடான்ற ஒரு பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இந்த பீச்சை பற்றி இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இந்த பீச்சில் அலைகள் எல்லாம் குறையத்தான். இது இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு பீச்சுன்னு சொல்லலாம். நிறைய சுற்றுலா பயணிகள் வர பீச்சும் கூட. அங்கே தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் இப்போ போகிற வீதிகளையும் வீடியோவில் காட்டிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீதிகளை காட்டி போகிறோம். இது இப்போ எந்த இடம்டா கொக்கடிச்சோலை. இலங்கை இலக்கியர்களுக்கு தெரிந்து இருக்கும். இந்த கொக்கடிச்சோலையெல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கோம். இங்கே பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் ஒன்று உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்முனை பாலம் பெறப்போகுது. இதுதான் அந்த மண்முனை பாலம். பாருங்க மண்முனை பாலத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா மண்மலையில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு, அதை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இங்கே பாருங்க மண்மனை பள்ளிவாசல்.
இப்போ எதால போய் கொண்டிருக்கோம்டா கல்லடி பாலம். இது வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பாலம் தான் இது. அதனால இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். மட்டக்களப்புக்கு போகிற வழியில இருக்கு கல்லடி பாலம். இப்போ எதால போய் கொண்டிருக்கோம்டா கல்லடி பாலம். இது வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பாலம் தான் இது. அதனால இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். மட்டக்களப்புக்கு போகிற வழியில இருக்கு கல்லடி பாலம். இப்போ பாசிக்குடாவுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தால் பாசிக்குடா வந்துடும். ஹலோ மக்களே, இப்ப எங்க போறோம்னா இதுக்கு போறோம் பாசிக்குடாவுக்கு. இப்போ நாங்கள் பாசிக்குடாவுக்கு வந்து இறங்கிட்டோம். இந்த கடல் பாசிக்குடா கடல் இங்கே பாருங்க. இப்போ வாங்க அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் ஆட்கள் வந்திருக்காங்க. அதையும் பாருங்க. பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் பாருங்க எல்லாரும் நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்காங்க. அங்கெல்லாம் பீச்சு தான். வெள்ளக்கார ஆக்கள்லாம் வந்திருக்காங்க. அதையும் உங்களால் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பீச் தான் பாசிக்குடா. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இந்த பீச்சுக்கு வந்திருப்பாங்க. வேணும் உங்களோட கருத்தை நான் முன்வைக்க போறீங்களா? நீங்க கொஞ்சம் சாரையா காய்ச்சி போங்களேன். உங்களோட கருத்துக்களை முன்வைக்கத்தானே வேணும். இப்போ எங்க வந்திக்கோம்னா நாங்கள் பாசிக்குடாவுக்கு வந்திருக்கோம். ட்ரிப்மாய் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. இப்போ உடுப்பு மாதிரி நான் குளிக்கிறோம். இப்போ நாங்கள் குளிப்போம். நான் வீடியோ எடுத்துட்டேன். நான் குளிக்க போறேன். குளிச்சு முடியும்.
இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வளைச்சி கொளித்து கொண்டிருக்காங்க ஆட்கள். இது நம்மளோட ஃப்ரெண்ட் பொடியன், இவரும் குளிக்க போகிறாரு. இப்போ எப்படி போடா அந்த மாதிரி இப்படி வச்சு எடுத்தா போட்டோ ஒன்றாரு அடுத்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன வழியாக இருக்கேன்னு பாருங்க. நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்காங்க. இந்த நம்மளை பொடி அவர் தான் குளிச்சு விளையாடுறான். நல்ல ஒரு குளியல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சு முடிஞ்சு இனி நாங்கள் போக போகிறோம். இப்போ அங்கே போகலாம்.